ம். ஊர்ல பயங்கர சண்டைக்காரனா. ஒரு பையன் வந்து என்னோட தங்கச்சிக்கு விசில் அடிச்சான்னு சொல்லி அவனை வீடு பூந்து அடிச்சு ஆ. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இப்போ நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி கவலையாக அப்செட்டாகவும் ஏன்டா இது நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப் மறுபடியும் போகணும் ஆசையா இருக்கு அப்படின்னு. பட் சின்ன வயசுல நான் அவ்வளோ பெரிய அளவு எனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிற டைம்ல புது ஷூ ஒரு வாட்டி மாதிரி அப்பாட்ட சண்டை பிடிச்சி வாங்கின ஒரு வாட்டி 2 வாட்டி எனக்கு ஞாபகம் வந்த வகையில். அப்படி இல்லைன்னா என்னோட அண்ணா ஒருத்தர் இருக்காரு, பெரியம்மா மகன். ஸோ அவர் யூஸ் பண்ணிட்டு கொடுப்பாரு அந்த ஷூவை, அதுக்கு பிறகு போடுவேன். அவர் யூஸ் பண்ணிட்டு பேக்ஸ் கொடுப்பாரு ஸ்கூல்ஸுக்கு. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். சின்ன வயசு பார்க்கும்போது சரியான பாவம் அப்படின்னு தோணுது. இப்போ என்னையே நான் பார்த்தேன்னா சரியான பாவம், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். மலையாளம் பேசுறவங்களும் இந்த ஃபேஸை பார்த்தா இது வந்து சுதர்ஷன் ஒரு ஆக்டர், ஸ்ரீலங்கன் ஆக்டர், இவரை நான் பார்த்துருக்கேன் ஒரு படத்துல அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு வந்து கன்னடத்துல யாராவது ஒருத்தர் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் படம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் பார்த்துருக்கேன், நல்ல பையன் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லணும். இது ஆஸ்திரேலியாவில் ஒருத்தங்க பார்க்கும்போது கூட சொல்லணும். ஒவ்வொரு இளைஞனோட கனவும் அவங்க சிறு வயதில் காண்ற கனவுகள் எல்லாத்தையுமே கடந்து என்றைக்காவது ஒரு நாள் அந்த கனவை போயிட்டு அடையணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய விருப்பமும். அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுலேருந்து கண்ட கனவுகள், நிறைய கனவுகள் கண்டிருக்கோம். ஒவ்வொரு வயது வரும் போதும் அந்த கனவு அப்படியே மாறிட்டே வரும், கனவு பரிணாமம் அடையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நாங்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இணைந்திருக்கிற ஒரு விடயம் தான் சினிமா அப்படின்ற ஒரு விடயம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தியேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஆக்டர் இடத்துல, அதாவது மெயினாக அந்த படத்தோட ஹீரோ அந்த இடத்துல நாங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் இதை நாங்கள் பார்த்துருப்போம். அது ஹீரோவாக இருக்கலாம், இல்லாட்டி ஹீரோயினாக இருக்கலாம், அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி நாங்கள் ஒரு படம் ஒரு 50 நாட்கள் கடந்து அந்த படம் ஓடுற போஸ்டர், அதை நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியாவில் இன்னொரு நபரோட ஒரு படம் இப்படி கடந்து போகுது, தமிழ்நாட்டில் எடுக்கப்படுற படங்கள், சவுத் இந்தியன் சினிமா, நார்த் இந்தியன் சினிமா, ஹாலிவுட், இந்த படங்கள் எல்லாமே 50 நாட்கள் கடந்து ஓடுற போஸ்டர்ஸ், 100 நாட்கள் கடந்து ஓடுற போஸ்டர்ஸ், இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த போஸ்டர் இப்போது இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் இளைஞர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இந்த ஊடகத்துறையில் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவருடைய படம் 50 நாள் கடந்து ஓடுது, அந்த போஸ்டரை அவர் ஷேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த விடயம் உட்பட்டு அந்த நபரோட பயணம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அந்த பயணம் அவர் அடுத்து எங்கே போக போகிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி எங்களோட இருக்காரு ஒன் அண்ட் ஒன்லி சுதர்ஷன் ரவீந்திரன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இனிமேல நல்லபடியாக போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இலங்கையில் ஒரு கலைஞர் முன்னாடி வர்றாரு அப்படின்னா இலங்கையில் 2 மொழி, பெரும்பான்மை மொழி, சிறுபான்மை மொழி அப்படின்ற 2 மொழிகள் இருக்குது. அப்போ நாங்கள் இலங்கையில் தொடர்ந்து ஒரு ஊடகத்துறையிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையிலும் நாங்கள் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுக்கு பெரும்பான்மை மக்களோட கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி ஈர்த்த கலைஞர்கள் தான் இவ்வளோ நாள் இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி நாங்கள் அந்த மொழி தெரியாமல் நாங்கள் ஊடகத்துறைக்குள்ளே வந்து திரும்ப அந்த மொழியை படித்து அந்த மொழி பேசுகிற நபர்களையும் நாங்கள் எங்களோட பக்கம் ஈர்க்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. அது ஒரு பிளெஸிங். ஸோ அந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான விஷயம் தான். இப்போ நம்ம இலங்கையில் நம்ம சினிமா சார்ந்தோ இல்லாட்டி வேறு எந்த துறை சார்ந்தோ நம்ம மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த 2 மொழி பேசுகிறவங்க கிட்டையும் நம்ம முகம் போய் சேரணும். அதான் கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு டிகேட் இருக்கும்ல, ஒவ்வொரு டிகேட்லையுமே வந்து நிறைய விஷயங்கள், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கலி நம்ம என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறிட்டு வருது. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 விஷயத்த மட்டுமே நாங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. இப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து இங்கே 2 மொழி பேசுகிறவங்க கிட்ட மட்டும் என் ஃபேஸ் போய் சேரணுங்கிறது கிடையாது. ஓகே. இன்டர்நேஷ்னலி நாளைக்கு மலையாளம் பேசுகிறவங்களும் இந்த ஃபேஸை பார்த்தா இது வந்து சுதர்ஷன் ஒரு ஆக்டர், ஸ்ரீலங்கன் ஆக்டர், இவரை நான் பார்த்துருக்கேன் ஒரு படத்தில் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு வந்து கன்னடத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் படம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் பார்த்துருக்கேன், நல்ல பையன் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லணும். இது ஆஸ்திரேலியாவில் ஒருத்தங்க பார்க்கும்போது கூட சொல்லணுங்கிறது என்னோட ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேனே ஒழிய
நம்ம நாட்டு மக்கள் இப்போ நம்ம இன்டர்நேஷனலி ஒரு விஷயத்த நம்ம டார்கெட் பண்ணி ஓடும்போது, இது ஈஸியா நடக்கும்ங்கிறது தான் என்னோட இது. ஓகே. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. "நீ ஆசைப்படும்போது ரொம்ப பெருசா ஆசைப்பட்டுரு. ம். அப்போ நீ இப்ப நெனைக்கிற சின்ன விஷயங்கள் கூட அந்த நேரத்துல சின்ன விஷயமா தான் இருக்கும்." இப்போ ஆமா. வந்து நமக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தா, நம்மளோட டார்கெட் வந்து ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் ஓகே. ஜெட் வாங்கணும்னு ஆசை வச்சிருக்க ஒருத்தனுக்கு, ஒரு பைக் வாங்குறதோ, ஒரு ஸ்கூட்டி வாங்குறதோங்கிறது ஒரு சின்ன சிம்பிள் விஷயமா விஷயம். இருக்கும். ஏன்னா, அவங்களோட திங்கிங் அந்த லெவல்ல இருக்கும். அவங்களோட டார்கெட் அந்த லெவல்ல இருக்கும். ஸோ, அப்படிதான் நான் இந்த விஷயத்த நான் பார்க்குறேன். ஓகே. ம். இப்போ நீங்க உங்களுடைய கடைசி படம் நீங்க நடிச்ச படம் வந்து அந்தோனி படம். யா. இந்த படம் நீங்க சொன்ன மாரியே சர்வதேசத்தில பல நாடுகள்லயும் ம். ஓடிட்டுருக்கு. இப்ப ம். இது ஆடியன்ஸுக்கும் உங்களுடைய முகம் பரிச்சயமாகறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. கண்டிப்பா. இப்ப அந்த படம் அப்படி ஓடிட்டு இருக்க நேரம், நீங்க ம். திரும்ப ஸ்விட்ச் பண்ணி திரும்ப டெலிட்ராமாக்குள்ள போறீங்க. ம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நாங்க ஓகே நான் மூவில நடிச்சுட்டேன். பட் இந்த ம். படம் இன்டர்நேஷனல் லெவல்ல போகுது. திரும்ப ம். டெலிட்ராமா எதுக்கு? ஆக்சுவலா என்னன்னா, இப்போ சினிமாவ பொறுத்த மட்டும் நம்ம எது எப்ப வரும்? எது நம்மளுக்கு சக்சஸ் குடுக்கும்? எது நம்மளுக்கு பேர் குடுக்கும்? எது மக்கள் கிட்ட போய் சேருங்கிறத வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே. அது எங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ம். சிம்பிளா நாங்க வந்து இப்டி ஒரு ஸ்டூடியோல ஒரு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வேர்ல்ட் லெவல்ல வைரல் ஆயிருக்கும். ஆமா. ஆனா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பெரிய அளவு வைரல் ஆகாது. ஸோ இப்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம சினிமாவ பொறுத்த மட்டும் எது எப்ப ரிலீஸ் ஆகி எது இது பண்ணணும்னு தெரியாது. ஓகே. இப்ப ஆக்சுவலா நான் வந்து இங்க டெலிட்ராமா நம்ம ஒரு அதர் லாங்குவேஜ் நாங்க வந்து ம். சிங்கள மொழியில ஒரு டெலிட்ராமா நான் பண்ணும்போது, நான் மக்கள் கிட்ட பரிச்சயமான ஒரு ஆள் ஆவேன். ம். இப்ப நான் பண்ண 2 படங்களுமே வந்து தமிழ் படம். ஆமா. "அதிரன்", "அந்தோனி". அது ஒரு அந்தோனி. ஸ்ட்ரைட் வந்து ஒரு தமிழ் படம். அது பேஸ் வந்து இலங்கையில ம். உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் தரத்தோட ஒரு படமா பண்ணணுங்கிறது தான் ம். எங்களோட ஆசை. ஆனா நான் இப்போ அ இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது தான். ஸோ நான் அந்த மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு எனக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொன்னா, முக் ஒ அதாவது இதுல இருக்கிற முக்கியமான ஒரே வழி வந்து தொலைக்காட்சி மட்டும் தான். டிவி. டிவி மூலமா எல்லார்கிட்டயுமே நம்மளால ஈஸியா போய் சேர முடியும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அதாவது நான் லக்கியா என்னன்னு தெரியல. எனக்கு வர்ற கதைகளுமே வந்து அந்த மாரியான நல்ல கதைகள் ம். என்கிட்ட வருது. ஆ ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்க கதைகள் வருது. ஸோ அதனால அதுகள எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். மேபி உங்களோட டெலிட்ராமால கூட நீங்க நடிக்கிற கேரக்டர்ஸ் கூட ம். ஆடியன்ஸ் மத்தியில தனியா ரீச் ஆகும். அந்த தனியா. கேரக்டரோட பேர் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த அளவு கரெக்ட். தூரத்துக்கு உங்களுக்கு யாஹ். ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அந்த கேரக்டர்ஸ் கிரியேட் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்ணியிருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம இலங்கையில பண்ணும்போது, இப்போ டெலிட்ராமா நம்ம பண்றோம், படம் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க எனக்கு ஸ்ரீலங்கால மட்டும் தான் வந்து அ அதர் கண்ட்ரீஸையும் தாண்டி ஸ்ரீலங்கால வந்து கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா, இந்த பக்கம் டெலிட்ராமாஸும் பண்ணுவாங்க ம். ஆர்டிஸ்ட். அதுக்கு பிறகு பார்த்தா படமும் படம் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஹிட் ஆகும். ஆனா டெலிட்ராமா பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ம். அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருந்தா, நல்ல ஒரு இடம் வந்து கிடைக்குது இருக்கு. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா என்னைக்குமே ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்களோட நெக்ஸ்ட் அதாவது ஒரு 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 நம்ம பக்கத்து வீட்லயோ, நம்ம நம்ம டவுன்லயோ இருக்கிற ஒரு அண்ணா மாரி, தம்பி மாரி ஒரு பையன பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குங்கிறது நான் ம். பார்க்குற ஒரு விஷயம். அண்ட் ஆக்டிங்கா, ஸ்கில்லா ஒரு 2 ஹவர்ஸ் நாங்க சினிமா தியேட்டர்ல பார்க்குறோம்னா, அதுல அவன் ஒரு 5 நிமிஷம் அவன் ஸ்க்ரீன்ல வரான்னா, அந்த 5 நிமிஷம் அந்த ஆடியன்ஸ் அவனால ஹோல்ட் பண்ண வைக்க முடியுதா? அப்டின்னா, ம். அவன் ஒரு நல்ல ஆக்டர் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நாங்க ஹெல்த்தியா பார்க்க போனா, நமக்கு ஃபிட்டா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னு ஒண்ணு ம். இருக்கு. இப்போ மோஸ்ட்லி அது மட்டும் இருந்தா நாங்க ஆக்டர் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா. ஏன்னா மோஸ்ட்லி இப்ப வரைக்கும் சினிமாவ ரூல் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கலர் குறைவா இருக்கும். ம். ஹைட் கம்மியா இருக்கும். மெலிவா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நாங்க இப்ப நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது தமிழ் சினிமா அப்படிங்கிறனால, இப்போ பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன ஸ்க்ரீன்ல பார்த்துட்டே இருக்கலாம். அவ்ளோ என்ஜாயா இருக்கும். அ ஏன்னா அவரால அந்த ஸ்க்ரீன் நம்மள வந்து புல் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ அதே மாதிரி தனுஷா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், சூர்யா இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான மெயின்டெய்னிங் அப்படிங்கிற ஒரு ம். விஷயம் இருக்க தான் செய்யுது. ஆனா ஆக்டிங் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது என்னோட இது. ஸ்ரீலங்கால ஒரு ஆக்டிங்குள்ள வர நினைக்கிற ஒரு இளைஞரா இருக்கலாம். ம், ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம். ம், இங்க ஆக்டிங் கத்துக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா, ம், இப்ப நாங்க ஆக்டிங் வந்து இட்ஸ் அ ஸ்கில். ம், ஒரு ஸ்கில். ஸோ என்னதான் நம்மளுக்கு லுக்ஸ் இருந்தாலும், என்னதான் நாங்க பாடி மெயின்டெயின் பண்ணி, ஹேர் மெயின்டெயின் பண்ணி, எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாலும், அந்த ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம், ஸோ ஒரு சிலருக்கு அந்த ஸ்கில் வந்து பிறப்பிலேயே இருந்திருக்கலாம். அவங்க குடும்ப வழியில வந்திருக்கலாம். பட் ம், அப்படி இல்லாம நாங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ம். அதுக்கு இலங்கையில வாய்ப்புகள் இருக்கா?
இப்போ நான் பார்க்குற வரையில பிரதர், ஆக்டிங்கிறது வந்து ஒரு ஒரு கிளாஸ் போயிட்டு இது பண்ணி நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. ஓகே. இப்போ அதான் சொல்றேன்ல. ஒவ்வொரு ஒவ்வொரு டிகாட்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு நடிகர்கள நாங்க வந்து பார்த்துட்டுருக்கோம். ஒரு ம். காலத்தில வந்து அ எம்ஜிஆர் இருந்தாங்க, சிவாஜி இருந்தாங்க, ரஜினி, கமல். இப்போ அ தளபதி, அதுக்கப்புறமா சூர்யா, விக்ரம், தனுஷ், விஜய் சேதுபதி, ம். சிவகார்த்திகேயன், இப்ப இருக்கிற பிரதீப் ரங்கநாதன்லருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து இந்த சினிமா ஒரு ஒரு எஸ். விஷயங்கள வந்து புதுசா உள்வாங்கிக்கிட்டு இருக்கு, உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க அப்டின்னா, இந்த சினிமா அப்டிங்கிற விஷயத்த நான் இப்ப வரைக்குமே பார்க்குறது, சினிமா வந்து ஒரு உயிருள்ள ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது ஒரு சோல். ம். அது ஒரு விஷயத்த, அது ஒரு பெர்சன கரெக்ட்டா அது உள்வாங்கிக்குது, அது சூஸ் பண்ணிக்குது அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ம். ஆக்டிங் அப்டின்னு சொல்லும்போது, நீங்க நீங்க கேட்டதுக்கு, அத வந்து நாங்க லேர்ன் பண்ணா, இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா, கரெக்ட்டான ப்ராப்பரா ஏதாவது லேர்னிங் இருந்துச்சு அப்டின்னு சொன்னா, நாங்க எங்கள இன்னுமே வந்து நாங்க ஷைன் பண்ணிக்கலாம். ஆனா, ஓகே. அந்த லேர்னிங்க்கான இது தமிழ் நடிகர்களுக்கு இல்ல. ஆனா சிங்கள மொழியில நெறைய லேர்னிங் கிளாஸஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, ஒரு கேரக்டரா நாங்க வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நாங்க உள்வாங்கிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம நல்ல நடிகர்கள் தான். இப்போ ம். இப்ப எனக்கு ஒரு அப்பா கேரக்டர் வருதுன்னா, நான் முதலாவது நான் நெனச்சு பார்க்குறது என்னோட அப்பா. ஓகே. என்னோட அப்பா அழுவாரா? அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நான் அழுதது பார்த்ததில்ல. ஒரே ம். ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம, எங்க அம்மா வந்து பெட்ல இருக்கும்போது, எங்க அம்மா கால புடிச்சு, ம். எங்க அப்பா ஒரு வாட்டி கண்ணீர் விட்டாரு. ஸோ, மென் அப்படிங்கிறவங்க நார்மலாவே வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆனவங்க ம். அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, ஒரு அப்பா கேரக்டரா இருந்தா, நான் என்னோட அப்பாவ வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அப்பாவோட இ ம். குணாதிசயங்கள வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ, இப்படி கேரக்டர்ஸா வரும்போது நம்ம வந்து லைக் நாங்க ஒரு 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 பெர்சனையோ, ஒரு விஷயத்தையோ நாங்க வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டு, அங்கருந்து நாங்க வந்து நெறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ, இத நான் எக்ஸ்பெர்ட்டா பேசுறேன்னு இல்ல. பட் நான் நான் நீங்க இது ஃபாலோ பண்ற பண்ற நான் ஃபாலோ மெத்தட்ஸ் பண்ற மெத்தட்ஸ். மெத்தட்ஸ். ஓகே. ம். ஸோ, அதையும் தாண்டி அடுத்த ஒரு விஷயம் வந்து, இப்ப ம். நாங்க ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்ன மாரியே, நாங்க ம். சின்ன வயசுலேருந்து நெறைய கனவுகள் எங்களுக்குள்ள இருக்கும். ம். ஸோ, அந்த கனவுகள போயிட்டு தேடி போற ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. அப்படி நாங்க ஸ்கூல் முடிச்சு வெளிய வந்ததுக்கு அப்புறமா தான் ரியாலிட்டி எங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். ஸோ, ம். அந்த ரியாலிட்டிய பார்த்ததுக்கப்புறம் கனவெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, நாங்க எங்களுடைய மத்த வேலைகள பார்த்துட்டு போயிருவோம். ம். ஸோ, அந்த மாரி தான் இப்ப நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஒளிவல் செய்யும்போது என் பேட்ச்மேட்ஸ் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ம். அந்த 50 பேர்ல 50 பேருக்கும் 50 விதமான கனவுகள் இருக்கும். அதுல எத்தன பேர் இன்னைக்கு அந்த கனவு சார்ந்த ஒரு வேலைய செய்றாங்களோ, இல்ல கனவு நோக்கி ஓடிட்டு இருக்காங்களோ அப்படின்றது ரொம்ப குறைவு. ம். பட் அந்த ஒரு பிரஷர் உங்களுக்கு சின்ன வயசுல ஃபீல் பண்ணீங்களா? இதுதான் என்னுடைய கனவு. நான் இத நோக்கி போய்க்கிட்டு இருக்கேன். பட் வேற ஒரு டிரெக்ஷன்ல உங்கள இழுத்துட்டு போற மாரி அப்படி ஏதாவது பிரஷர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலா நான் ஆக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவே கிடையாது. ம். அது என்னோட ட்ரீம் இல்ல. ஓகே. ஆனா, ஆக்டர் ஆகணும்னு ட்ரீமோட இருக்கிற பல லட்சம் பேர்களோட கனவையும் சேர்த்து நான் இழுத்துட்டு போற மாரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்கு. ம். ஸோ, அதனால தான் நான் நெறைய இடங்கள்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா, அது அந்த அந்த ஸ்டேபிளான விஷயம் மட்டும் தான் ஒரு ஆக்டராவும், ஒரு 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 நல்ல ஒரு சினிமாக்காரனாவும் என்ன வந்து நான் சாகுற வரைக்கும் என்ன வாழ வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அ இப்ப நீங்க கேட்ட பிரஷரான்னு கேட்டீங்கன்னா, அ வாழ்க்கையில என்ன பண்ணணும்னே தெரியாம இருந்த ஒரு ஒரு பெர்சனுக்கு, ஓகே இந்த இப்படி மீடியால ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு முதலாவது வாய்ப்பு குடுத்தது வந்து, இதே மகாராஜா கம்பெனி, ம். சக்தி டிவி. அங்க லேர்ன் பண்ண விஷயம் தான் வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையில நம்ம என்ன அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகலாம்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள வந்து நமக்கு கத்துக் குடுத்துச்சு. ம். சக்தியில நான் எனக்கு வொர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 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 கட்டம் அடுத்த ஸ்டேஜா என்ன அப்டின்னா, ஓகே ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுத்தது வந்து அதே சேம் சேனல். ஓகே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம்? ஆக்டிங்ல என்னென்ன பண்ணலாம்? அப்படின்னு நமக்கு நெறைய அதுக்கு உதாரணத்துக்கு அ தினேஷ் கனகராஜ் அவர் தான் அதிரன் படத்தோட டைரக்டர். அவர் தான் ம். எனக்கு சக்தி டிவில நாங்க வொர்க் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் வந்து காதல் வந்துருச்சுன்னு ஒரு ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணோம். அதுக்கு பிறகு 7K அப்படின்னு சொல்லி ஒரு டிவி எஸ். சீரிஸ் பண்ணோம். அதுல நான், தர்ஷன், தவராஜா, கவிப்ரியா இப்படி நெறைய ஆர்டிஸ்ட் குரூ நடிச்சாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் தேசிய விருதும் எனக்கு கிடைச்சுச்சு. கிடைச்சது. என்னோட சேர்ந்து தர்ஷனுக்கும் கிடைச்சுச்சு. ஸோ நம்ம எல்லாருமே அடுத்தடுத்த கட்டம் ஆக்டிங்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு.
அது அது என்னன்னா, ஒரு கட்டத்தில லைஃபாவே கொண்டு வந்து நமக்கு ஒரு விஷயத்த குடுக்குது. ம். அத கரெக்ட்டா பத்திரமா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டுமே தாண்டி, நான் வேற ஒண்ணு ஐடியா பண்ணேன், இப்படி பண்ணேங்கிறதே இல்ல. ஓகே. ஏதோ ஒரு கடவுளோ, தற்செயலோ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சு, இந்த வாய்ப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணோம். இப்போ வரையும் அத கரெக்ட்டா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால அடுத்த கட்டம் இந்த யூனிவர்ஸ் குடுக்குது அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப ரீசென்ட்டா சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நான் எங்களுடைய சின்ன வயசு புகைப்படத்தையும், பெரியாக்கோட ம். புகைப்படத்தையும் வச்சு ஒரு இன்னசென்ட் லுக்கோட 2 பேரும் பார்த்துட்டு இருக்க மாரி ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. ஆமா. ஸோ இப்ப இருக்க சுதர்ஷனும், அப்ப இருக்க சுதர்ஷனையும் நீங்க 2 பேரும் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்பா! என்ன என்ன தோணுதுன்னா, அந்த சுதர்ஷன் சரியான பாவம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிற டைம்ல புது ஷூ ஒரு வாட்டி மாதிரி அப்பாட்ட சண்டை புடிச்சு வாங்கினேன். 1 வாட்டி, 2 வாட்டி எனக்கு ஞாபகம் வந்த வகையில. அப்படி இல்லன்னா, என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. என் பெரியம்மா மகன். ஸோ, அவரு யூஸ் பண்ணிட்டு குடுப்பாரு அந்த ஷூவ. அதுக்கு பிறகு போடுவேன். அவரு யூஸ் பண்ணிட்டு பேக்ஸ் குடுப்பாரு ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆ எனக்கு அந்த நேரம் வந்து அ சினிமா, படம் பார்க்குறேன்னா எனக்கு அப்படி பிடிக்கும். ம். அந்த 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் குடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். வீட்ல டிவி இல்ல. பக்கத்து வீட்ல டிவி இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்ல டிவி பார்க்கும்போது அந்த டிவி ஆஃப் பண்ணிருவாங்க. டிவி சூடாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல வந்து கரண்ட் இருக்கல்ல. ஸோ கரண்ட் இல்லாதனால காலையில எழும்பி ட்ரெஸ் அயர்ன் பண்றதா இருக்கட்டும், நமக்கு க எலக்ட்ரிக் சார்ந்து என்ன வேலை பண்ணணுமோ, நாங்க பக்கத்து வீட்லயோ எங்கேயாவது ஹெல்ப் கேட்டு தான் பண்ணுவோம். ஸோ இப்படி இருந்த வயசு. சின்ன வயசு பார்க்கும்போது சரியான பாவம் அப்படின்னு தோணுது. இப்ப என்னையே நான் பார்த்தேன்னா, சரியான பாவம்டா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஜோன் தான். ஏன்னா, நான் நெறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப் மறுபடியும் போணும், ஆசையா ம். இருக்கு அப்படின்னு. பட் சின்ன வயசுல நான் அவ்வளோ பெருசா பெரிய அளவு எனக்கு ஹேப்பினஸ் கிடைச்சதில்ல. ஸோ அந்த ஹேப்பினஸ் எல்லாத்தையுமே பெரியவன் ஆனதும் என்னோட ஃபேமிலிக்கும் சரி, மோஸ்ட்லி நான் ரொம்ப ஃபேமிலி பையன் நான். எங்க ம். அம்மா, அப்பா அவங்களோடயே தான் மோஸ்ட்லி நான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஹேப்பினஸா அவங்களுக்கு சந்தோஷம் குடுக்குற மாரி என்ன விஷயங்கள் என்னால பண்ண முடியுமோ, அத நான் இப்போ சம்பாரிச்சு அவங்களுக்கு பண்றேன். அண்ட் என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வேணும்னா நான் வந்து ஓகே நான் ஒரு புது ஷூ வாங்குறேன். எவ்வளோ பிரைஸா இருந்தாலும் என்னால ஒரு புது ஷூ வாங்க முடியும். இப்போ நான் ரொம்ப ஹேப்பினஸா இருக்கேன். ஸோ சின்ன வயசு சுதர்ஷன பார்த்தா ஓகே. பொறுமையா இரு. எல்லாமே கரெக்ட்டா ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அ அம்மா, அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, இப்ப 2 படம் தியேட்ரிக்கலா ரிலீஸ் ஆயிருச்சு. ம். ஸோ அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிருச்சு. நவம்பர் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அ மார்ச் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்படின்னும்போது அ அது ஒரு 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 பெரிய பிளெஸ்ஸிங் தான் அது. ம். இப்ப என்னன்னா, அ ஆக்டரா ஓகே மகனோட படம்னு போவாங்களே ஒழிய, உள்ள அவங்க வெறும் அந்த கேரக்டரா மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த கேரக்டரா பார்த்துட்டு, ஓகே அசோக்ங்கிற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கான். ஓகே. ஆதிங்கிற கேரக்டர் சூப்பரா இருக்கு. இப்படிங்கிற ஒரு ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. ம். முதலாவது படம் வரும்போது பயங்கர எக்ஸைட்மென்ட். ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்குமே சரி. செகண்ட் படம் வரும்போது அவங்க ஜாலியா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்க, அந்த புதுசா ஒரு விஷயம் கிடைக்கும்போது தான் அதோட ஒரு ஒரு ம். இது ஒண்ணு ஃபீல் பண்ண முடியும். எஸ். 2வது வரும்போது ஓகே. ஓகே. இப்ப வந்து ஆக்டிங்க பார்க்குறாங்க. வந்து மகன் ஸ்க்ரீன்ல வரான் அப்படிங்கிறது மட்டும் தான். இப்போ ஆக்டிங்க பார்க்குறாங்க. கதைகள அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாரி கதை பண்ணுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. ம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல இப்படி நீங்க பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த இடத்துல சிரிச்சீங்க? ஏன் அந்த இடத்துல மேல பார்த்தீங்க? இப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ இப்ப என்ன சொல்றது? ஈவன் நம்ம வீட்ல கூட ஆடியன்ஸா பார்க்க போனா, ஆடியன்ஸ் எல்லாருமே இப்ப வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா மாறிட்டாங்க. ஓகே. ஸோ இன்டெலிஜென்ட்டா அவங்களுக்கு ஒரு படம் குடுக்கணுங்கிறதுல ஒரு 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 தெளிவு நமக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா, ம். அவங்க பயங்கர இதா இருக்காங்க. இப்ப ஆடியன்ஸ நம்மளால வந்து ஏமாத்தவே முடியாது. அவங்களுக்கு கரெக்ட்டான ஒரு படத்த குடுக்கணும். கரெக்ட்டான ஒரு மேக்கிங்ல குடுக்கணும். ஏன்னா, ஈவன் லைட்டிங் சென்ஸ்ல இருந்து தெரியுது. ம். இப்ப நம்ம வீட்ல இப்போ நம்ம அம்மா, அப்பா எல்லாமே வந்து சி சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ Netflix அது இது படம் பார்க்க பார்க்குறாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ஆ படம் பார்க்க ஆரம்பிச்சா தமிழ், இப்ப நான் பார்க்குற படங்கள் தமிழ், இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறாங்க. மத்த ஸ்பானிஷ் படங்கள் போட்டா கூட, அத உட்காந்து பார்ப்பாங்க. மொழி தெரியாட்டியும் பார்ப்பாங்க. அந்த அந்த ஃபீல உணர்றாங்க. ஸோ ம். அவங்களுக்கு வந்து நெறைய புது விஷயங்கள் அவங்களும் லேர்ன் பண்றாங்க. இன்டெலிஜென்ட்டா நெறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க.
இப்ப சினிமா நெறைய மாறிட்டு இருக்கு. ம். முதலாவது வந்து கன்னட படம் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து பெரிய இது அது ஒரு கிரிஞ்சு ஆமா. இண்டஸ்ட்ரியா தான் அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் அத ட்ரோல் பண்றது. ஆனா கன்னடத்துல இருந்து வந்து இப்ப 2 படம் தான் வந்து வேர்ல்ட் சினிமாவே வந்து ஆட்டி விட்ட மாரி ஆகுது. முதலாவது கேஜிஎஃப் அதுக்கு பிறகு காந்தாரா. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு 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 சர்க்கிள். ரக்ஷித் ஷெட்டி இருக்காங்க. ரிஷப் ஷெட்டி இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஷெட்டி கேங்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் யஷ் இருக்காரு. ஆ இது ம அதுக்கு பிறகு இப்படி இருக்காங்க. நெறைய நெறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் சினிமாவுல, தெலுங்கு சினிமா இது எல்லாத்தையுமே ரூல் பண்றாங்க. இப்போ குறிப்பா நீங்க வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே மல்டி லாங்குவேஜ் மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்ப இன்டர்நேஷனலி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஹிந்தி நம்பர் 1 இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு. ஆனா இப்போ தெலுங்கு வந்து ஒரு நம்பர் 1 இண்டஸ்ட்ரிக்கு மாறிட்டு இருக்கு. நம்ம அங்க நெறைய ஃபாலோ பண்றனால சொல்றேன். அங்க நம்பர் 1 மாறிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இப்போ வரைக்குமே வந்து அதிகமான வசூல் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வந்து இந்தியால வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தில இப்போ ரீசென்ட்டா துரந்தர் தான் வந்து ஹையஸ்ட் குரோசிங் மூவின்னு நெனைக்கிறேன். ஸோ தெலுங்குல இருந்து நெறைய ஆக்டர்ஸ் இப்போ இந்தியன் மூவிஸ் பண்றாங்க. அட்லி இங்க இருந்து போயிட்டு ஹிந்தில பண்றாரு. அட்லி வந்து அப்புறம் தெலுங்குல பண்றாரு. அ அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் தமிழ்ல பண்றாங்க. இப்படி வந்து கொலாபரேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் பண்ணலாம். நாங்க இங்க இருந்து அங்கேயும் கொலாபரேஷன்ல பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நாளைக்கு நான் ஸ்ரீலங்கால ஒரு படம் ஷூட் பண்ணலாம். அதுக்கு எனக்கு பெரிய புரொடக்ஷன் கம்பெனி எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன் நான் இங்கேயே ஷூட் பண்ணலாம். அது வந்து 2 பக்கமும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கேத்த மாரி தான் பண்ண முடியும். அப்படி பண்ணா நாங்களும் இன்டர்நேஷனலி எல்லா பக்கமும் போய் நம்ம ஃபேஸ காட்டலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான இட்ஸ் டேக் டைம். ஸோ சினிமா அப்படிங்கிறத இப்ப சினிமால தான் நாங்க உழைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாச்சு. சினிமால தான் நம்ம வாழணும்னு ஒரு விஷயம் வந்தாச்சு. அட்லீஸ்ட் வாழ்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ட்டா மாற ம். உங்களுடைய ஒரு ஆக்டருடைய வேலையும் இருக்கட்டும், ஒரு டிரெக்டரோட வேலை, ஒரு எடிட்டரோட வேலை இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு போகும் அப்படின்ற ஒரு இது ஒண்ணு வருதா? கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஏஐ வந்துருச்சு. ம். ஏஐல நாங்க எல்லாருமே ஏஐ விஷயங்கள நெறைய லேர்ன் பண்ணி ஆக வேண்டிய தேவை கண்டிப்பா வரும். ம். ரீசன் உங்களுக்கு ஒரு கதை மேக்கிங்லேருந்து, ஒரு ஸ்கிரிப்ட் மேக்கிங்லேருந்து, உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறதுலேருந்து, மியூசிக் பண்ணுறதுலேருந்து, அதால ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவாவே ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். நாளைக்கு நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச 2 வருஷத்துல சின்ன சின்ன கமர்ஷியல்ஸ் இருக்குல்ல, டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஏஐ டூல்ஸ வச்சு அவங்களால வந்து கமர்ஷியல் பண்ணிடலாம். மேக் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே அத வந்து அதில பண்ணி அவங்க வந்து இது பண்ணிருவாங்க. ம். அதுக்கப்புறமா ஏஐக்குன்னு கரெக்ட்டான மூவிஸ், ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான மூவிஸோட வொர்க்ஸ் எல்லாமே அதில ஆரம்பிச்சிரும். ஓகே. ஆரம்பிச்சா ஆக்டராவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வொர்க் இல்லாம போயிரும். டைரக்டரா வொர்க் இல்லாம போயிரும். ஆனா, உண்மையான கரெக்ட்டான நமக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனான கதைகளுக்கு இனி வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது ம். பிரம்மாண்ட படங்கள், ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறத வந்து ஏஐலயே பண்ணி முடிச்சுருவாங்க இனி எல்லாமே. ஓகே. நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய படம், நம்மள ஒரு ஒரு திருப்தி பண்ணக்கூடிய படங்கள வந்து யோசிக்க வைக்கக்கூடிய அந்த அந்த மாரியான படங்கள் வந்து கண்டிப்பா நம்ம மேக் பண்ண வேண்டிய வரும். உங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகள் அடுத்து என்ன அப்ப அடுத்து இப்ப டெலிட்ராமா ஒரு செஞ்சுட்டு ம். போறீங்க. ம். அதுக்கு அடுத்து நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்க லைன் அப்ல இருக்கு? நெறைய இருக்கு. வரும்போது பாப்போம் அப்படி. இல்ல நெறைய So, பேசுறாங்க. எனக்கு இங்க ஸ்ரீலங்கால இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்தேன் உங்களோட சோசியல் ம். மீடியால நீங்க கார்த்திக் சுப்புராஜ மீட் பண்ணி ம். பேசியிருந்தீங்க. அதுக்கு ம். முதல்ல வெங்கட் பிரபு, ஆமா. வைபவ் அவங்களோட எல்லாம் ஒரு மீட்டப் மாரி ஒண்ணு ஆமா, பேசிட்டு ஆமா, இருந்தீங்க. ஆமா. ஸோ அந்த மாரி எனக்கு எதுவும் இருக்கா? என்னன்னா, இப்போ நமக்கு அதான் சினிமா தான் நமக்கு உலகம் அப்படின்னு ஆயிருச்சு. ம். இங்க இருக்கிற நெறைய பேரோட எக்ஸ்பர்ட்ஸ், ஆ நெறைய ஃபில்ம் மேக்கர்ஸ், நெறைய ஆக்டர்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும், ஒரு கொலாபரேஷனும் நமக்கு தேவை. ஓகே. நமக்கு என்னைக்குனாலும் நம்ம ஜெயிக்க தான் போறோம் லைஃப்ல. ம். என்னைக்குனாலும் நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போக தான் போறோம். அப்போ நாங்க ஒரு 3 பெர்சனா நிக்க வேண்டிய தேவை கிடையாது. ம். எல்லாருமே நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் ரேஞ்ச்ல வந்துருவாங்க. எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஓகே. இதுதான் நான் நம்புறது. எந்த நேரம் வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். ம். அதுக்கு நம்ம தயாரா இருந்தா ஓகேங்கிறது தான். ஓகே. ஸோ அடுத்த படங்களும் சரி, அடுத்தடுத்த லைனப்பும் சரி,
பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து படமா சிங்களத்துல ஆஹ், ஒரு 2-3 படம் பண்ற மாதிரியான பேச்சுகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்னும் 2 டிவி சீரிஸ் பேசிட்டு இருக்காங்க, அது சிங்களத்துல. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, அதிகமான பார்வையாளர்களும் அதிகமாக நமக்கு இப்போ இப்போ சிங்கள ஆடியன்ஸ் நமக்கு வந்து நம்மளை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க த்ரூ டுவெல் லாங்குவேஜில் நம்ம கொடுக்கலாம் ஓகே. அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் அதிரன் அந்தோனி ஸ்ட்ரைட் ம். தமிழாக இருந்துச்சு, நாங்கள் சிங்கள டப் பண்ணோம். இனி சிங்களத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு படம் பண்ணலாம், அது தமிழ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. அதனால ஓ. இப்போ நான் இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும்னு ம். அவசியமே கிடையாது. எனக்கு நாளைக்கே நான் அமெரிக்கா போனேன்னா வில் ஸ்மித் டாம் க்ரூஸோட ஒரு படம் நடிக்கலாம். நான் வந்து சைனா போனா நல்லா நடிக்கலாம். நான் வந்து இப்போ டர்க்கிஷ் போனேன்னா அங்க இருக்கிற ஜான் யமுனா அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணலாம். இப்போ எதுவுமே எங்க எங்க வேணாலும். ஆனா நமக்கு மனசுக்கு சந்தோஷமா, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிம்மதியா சந்தோஷமா இருக்கோமா, ம். இவ்வளவு போதும். இதுதான் என்னோட தியரி. இது பண்ணணும் அது பண்ணணும் அவ்வளவு பெரிய ஆள். எது சந்தோஷம்னு கேட்டா சந்தோஷம். இப்போ நாங்க இப்போ இப்போ ஹாப்பியா இருப்போம். ம். இப்படி செகண்ட்ஸ்ல நம்ம வேற ஏதாவது ஒரு திங்கிங் போயிடுவோம். போயிடும். ஆமா. அது எனக்கு தெரியல. எனக்கு நிம்மதி இருந்தா ஓகே அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே. நீங்க வந்து இப்ப ம். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, நாங்க இத விட்டுட்டு போயிரலாம் அப்படின்ற மாரியான தாட்ஸ்? ம். ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த மாரியான தாட்ஸ் வரும் தான். ம். இது போதும், நாங்க இது இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டோம், இது எங்களுக்கு கிடைக்கல, இதோட விட்டுட்டு போயிரலாம் அப்படின்ற மாரி. உங்களுக்கு அப்படி எந்த மாரியான எனக்கு ஒரு 2 வாட்டி சிச்சுவேஷன்ஸ்? தோணி இருக்கு. ஓகே. 2 வாட்டி தோணி நான் வந்து இதுல இருந்து வெக்கடிச்சிட்டு வேற ஏதாவது பண்ணலாம். ம். ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஓகே. ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஏதாவது பண்ணலாம். அப்புறம் நான் ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணிட்டு இருந்தேன். சினிமாபுரம்ல நானும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து நாங்க ஒரு ஃபுட் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணி ம். நான் அது பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கனெக்ட் ஆகி வந்தது தான் அதிரனுங்கிற படம். ஓகே. ஸோ அந்த ப்ரொடியூசர் என்னை மீட் பண்ணி அவருக்கு இந்த நேரம் வந்து நான் தேங்க்ஸ் பண்ண மிஸ்டர் ஆண்டன் டெலசப் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எனக்கு மறுபடி என்ன சொல்றது, ஒரு இன்னொரு லைஃப்க்கான ஒரு டிக்கெட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ம். ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்தாரு. எல்லாருமே எனக்கு நான் என்னன்னா இப்போ வரைக்குமே நான் நம்புறது, நம்ம என்ன வேலை பண்ணாலும் அதுல எங்களோட 100% எஃபர்ட் போட்டு பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க நம்மள வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவன்ட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு, இவன்ட்ட ஏதோ ஒரு ம். டேலண்ட் இருக்கு, இவனுக்கு நாங்க ஏதாவது வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்கும். ஸோ அப்படியான விஷயம் தான் எனக்கு அதிரன்ங்கிற ஒரு 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 படம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்புறேன். இன்ன வரைக்கும் நான் புதுசா மீட் பண்ற நண்பர்கள் எல்லாமே வந்து என் கூட இப்போ வரைக்குமே நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயும், அடுத்த கட்டம் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்க அவங்க த்ரூ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரேஞ்சில தான் என்னோட எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஓகே. என்னோட நல்ல ஒரு பாண்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல அப்படி இருக்கிற நேரத்துல வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள வந்து கரெக்ட்டா ம். பண்ணிட்டு போனாலே எல்லாமே ஓகேயா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டியில டெல் தோட்டையில ஓட ஆரம்பிச்ச பயணம் இப்போ வரைக்கும் ம். ஓடிட்டே இருக்கிறீங்க. ம். ஸோ உங்களுடைய பாடசாலை காலங்கள் அந்த இதுக்கு போகும்போது, இப்ப அந்த நண்பர்களை மீட் பண்ணும்போது, உங்களுடைய ஸ்கூல் ம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ம். ஊருக்கெல்லாம் போவீங்களா? அடிக்கடி போற பழக்கம் இருக்கா எப்படி? ஊருக்கு வந்து அதான் நான் சொல்றேனே, எனக்கு நான் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டதும் சரி, ஸோ இது பண்ணதும் அது வந்து எனக்கு மறக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஓகே. நெறையா ஊர நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன். ம். நான் ஊர்ல பயங்கர சண்டைக்காரனா. ஊருக்குள்ள சண்டை போடுறது, பசங்களோட அடிபிடி இது பண்றது. ம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் வந்து என்னோட தங்கச்சிக்கு விசில் அடிச்சான்னு சொல்லி அவன வீடு பூந்து அடிச்சு, ஆ. வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இப்ப நெனச்சா எனக்கு ஒரு மாரி கவலையா, அப்செட்டாவும் ஏன்டா இது நானா அப்படிங்கிற மாரி இருக்கும். எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ம். அங்க அது அது என்னன்னு தெரியல. அது நான் என்னால அத ரியலைஸ் பண்ண முடியுது. என்ன சுத்தி இருக்கிற என்வாயர்ன்மென்ட், அதாவது எங்கள சுத்தி இருக்கிற என்வாயர்ன்மென்ட் தான் நம்மள உருவாக்குது அப்படின்னு. ஓகே. இப்போ நம்ம சினிமா சர்க்கிள்ல மட்டும் உள்ள இருக்கிறனால நாங்க சினிமா பண்ணணும்னு நெனைக்கிறோமே தவிர, ம். இப்ப என்னோட சுத்தி இருக்கிற எல்லாருமே கேங்ஸ்டரா இருந்து, நான் மட்டும் சினிமாக்காரன் தான், நானும் கேங்ஸ்டரா தான் கேங்ஸ்டர் மாறுவேன். தான். ஸோ இதுதான் நார்மல் தியரியா இருக்கு. ஸோ அந்த நேரத்துல என்னோட சுத்தி இருந்த என்னோட நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் சண்டை பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ம். ஏன்னா பின்னாடி இருந்து அந்த ஏதோ ஒரு படத்துல "டேய் அவன் கைய முறுக்குறான்டா, அடிக்க போறான்டாங்கிற" மாரி இருக்கும்ல. அது மாதிரி என்ன வந்து கொஞ்ச நாள் நான் அப்படிதான் இருந்தேன். ம். அதுக்கப்புறம் நான் அந்த அந்த மெமரீஸ்ல இருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறேன். ஓகே. அதனால மோஸ்ட்லி நான் வந்து என் ஊர கொஞ்சம் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊரு. ரொம்ப
ரொம்ப அழகான எங்க வீட்ல இருந்து இப்படி எட்டி பார்த்தா ஒரு பெரிய டேம் விளங்கும். ஓ! கீழ இருந்து ஒரு 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 5 மினிட்ஸ் கூட இல்ல. அப்படி இறங்கி நடந்தா ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. அங்க தான் ம். வந்து குளிப்போம். ஆனா இருந்தாலும் அ கொஞ்சம் நான் ஒதுங்கி தான் இருக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு லைஃப்ல வேற ஒரு ட்ராக்ல இருக்கேன். உங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த அமைதியும், பொறுமையும் எது சொல்லிக் குடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ கோவக்காரனா இருந்த ஒருத்தன் இன்னைக்கு ம். இவ்வளோ அமைதியா, இவ்வளோ பொறுமையா இருக்காரு அப்படின்னா, ம். யாராவது இது எப்படி இந்த அமைதி, பொறுமை அப்படின்ற இதெல்லாம் வந்தது? வாங்குன அடிதான். இப்போ அ நெறைய இடங்கள்ல நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்க. ம். இப்போ நான் இங்க வரும்போது எனக்கு சிங்களம் ஒரு வார்த்தை கூட தெரியாது. சுத்தமா தெரியாது. ம். எனக்கு சிங்களம் பேசவே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. அப்போ நான் முதலாவது வொர்க் ஆரம்பிக்கும்போது, ஓகே. எனக்கு இன்னொரு இங்க பெரும்பான்மையான ஒரு 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 லாங்குவேஜ் வந்து நாங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. ம். கத்துக்காதனால நான் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஏன்னா, லாங்குவேஜ் தெரியாம ஒரு ஒரு கம்பெனில எங்கேயும் போய்ட்டு வொர்க் பண்ண ஒர்க் முடியாது. பண்ண. அப்படி வொர்க் ஆமா. பண்றதா இருந்தா நான் என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு. அது. இன்னொன்னு அ நாங்க வேற ஒரு அத தாண்டி அடுத்தடுத்த கம்பெனிக்கு வரும்போது, அ எங்களுக்குன்னு சில ஆட்டிட்யூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்டிட்யூட்ஸ கத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ம். இப்போ நாங்க எங்க போய் ஒருத்தர்ட்ட ஹாய் சொல்லணும்? ம். எந்த நேரத்தில போயிட்டு அவங்களுக்கு கதைக்கணும்? எப்படி நாங்க உட்காரணும்? ஆ ஒரு உட்காரும்போது கூட அந்த சேர்ஸோட சத்தம் இல்லாம நாங்க ம். இழுத்து உட்காரணும். இந்த மாரி நெறைய ம். விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே நெறைய தெரியாது. இதெல்லாமே தெரியாது. இப்போ அதெல்லாம் கூட எனக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்களுக்கு கூட இதெல்லாம் இப்ப இருக்கிற அ இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே என்ன மாரி நான் சொல்றேன். என்ன மாரி இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாமே சொல்லிக் குடுக்கணும். இதெல்லாம் ம். நாங்க அனுபவ ரீதியா கத்துக்கணுங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதெல்லாம் சொல்லிக் குடுங்க. ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்றது? ஒருத்தவங்களுக்கு எப்படி நாங்க பேசுறது? அது இன்டர்வியூல நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு இன்டர்வியூ அப்படின்னா, ஐ அம் சுதர்ஷன். ஐ அம் 19 இயர்ஸ் ஓல்ட். ஐ அம் ஃப்ரம் கண்டி. இதுதான் இருக்கு. இப்படி இல்ல ம். இன்டர்வியூங்கிறது. அது எஸ். அது வேற மாரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த லைஃபோட சேர்ந்து நம்ம ஓட வேண்டிய தேவை இருக்கு. சுதர்ஷன் ம். அப்படின்ற ஒரு நபர் நெறைய பாதைகள் கடந்து, நெறைய கஷ்டங்கள் கடந்து இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ம். ஸோ, அதுக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுடைய ஊடக நிறுவனமும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. அதுக்கான ஆரம்ப புள்ளி மட்டும் தான் இந்த ஊடக நிறுவனம் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பண்ற முயற்சிகளும், உங்களுடைய திறமையும் அதை தாண்டி தான் நீங்க இவ்வளவு தூரம் ம். வந்திருக்கீங்க. ம். ஸோ, இப்ப ம். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா, எல்லாருக்குமே இந்த ஊடகத்துறை மேல வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஏன்னா ஆரம்பத்தில வந்து நாங்க டிவிக்கு வந்தா தான் எங்க ஃபேஸ காட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இப்ப ம். அப்படி இல்ல. ம். சோசியல் மீடியால நாங்க காட்டலாம். நெறைய பேர ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்தி, சரியான ஒரு உயரத்த போயிட்டு தொடுறதுக்கு, ம். நீங்க குடுக்குற ஒரு அட்வைஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ம். ஏன்னா நீங்க நீங்க சொன்னீங்கல்ல, நான் வாங்குன அடி அவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த அடி நெறைய விஷயத்த கத்துக் குடுத்திருக்கும். ஆமா. ம். நெறைய அனுபவத்த சொல்லிக் குடுத்திருக்கும். ஸோ ம். அந்த அனுபவத்த நீங்க அடுத்து இருக்க ஆளுக்கு சொன்னீங்கன்னா, அவங்களும் அது மூலியமா பயன்பெறுவாங்க அப்படின்ற. ஆம். முக்கியமான விஷயம் வந்து மேனிஃபெஸ்டிங்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். அது இங்க நெறைய பேருக்கு தெரியாது. அத நான் எனக்கு நடந்திருக்கு நெறைய. நான் ஒரு 5, 10 வருஷத்துக்கு பிறகு நான் இப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். ம். அது முதலாவது. 2வது விஷயம் வந்து, நம்ம ஒரு விஷயத்த விரும்புறோம் அப்படின்னா, அது எந்த துறையா இருக்கட்டும். அது மீடியா துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலுமே, அந்த விஷயத்த நாங்க உண்மையா விரும்பணும். அத உண்மையா நேசிக்கணும். ம். இப்போ நமக்கு ஒரு ஒரு நான் ஒரு பொண்ண விரும்புறோம். அந்த பொண்ணு நமக்கு வேணும்னா, எவ்வளோ நாங்க உண்மையா அவங்களுக்கு எஃபோர்ட் போடுறோமோ, அதே மாதிரி தான் நமக்கு கரியருமே. அதுக்கு நாங்க உண்மையா இருந்தோம்னா, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த சினிமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு சோல் இருக்கு. இந்த மீடியாங்கிறதுக்குமே ஒரு சோல் இருக்கு. ம். அது நமக்கு அந்த விஷயத்த கண்டிப்பா குடுக்கும். அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆ இன்னொன்னு லேர்ன் பண்றதுக்கு யாரும் ரெடியா இருக்கணும் எல்லாருமே. எது நமக்கு தெரியாதோ, அத லேர்ன் பண்றதுக்கு. எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஓப்பனா ஒத்துப்பேன். ம். நீங்க என்ன கேட்கும்போது, "எனக்கு ரைட்டிங்லாம் வராது பாஸ்" அப்படின்னு ஆமா. நான் சொல்ட்டேன். ஏன்னா என்னோட நல்ல ரைட்டர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுடைய எழுத்துக்கள்ல அவ்வளோ உயிரோட்டமா இருக்கும். அவங்களோட எழுத்துக்கள்ல. ம். ஸோ எனக்கு அது வராது. ஆனா நான் லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப நான் வந்து புக்ஸ் ரீட் பண்றதுக்கு இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல என்னால புக்ஸ் ரீட் பண்ண முடியாது. ம். ஸோ எது நம்மளால முடியல அப்படிங்கிறத வந்து நாங்க அத இது பண்ணிக்கணும். இல்ல நாங்க நாங்க தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம தான் எல்லாருமே அப்படின்னா, இல்ல. நம்மளுக்கும் அப்பன் ஒருத்தன் இருப்பாங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு திங்கிங் வந்துட்டா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இன்னொன்னு என்னைக்குமே என்ன சொல்றது? முக்கியமா குறிப்பா இந்த மீடியா அப்படின்னு சொன்னா,
என்னைக்குமே ஜட்ஜ் வந்து நம்ம மக்கள் தான். மக்கள் தீர்மானிக்கிறது தான். மக்கள் இவன் வேணும்னா அவங்க வேணும். இவங்க வேணாம்னா வேணாம். ஸோ அதுதான். அது எந்த ஊர் மக்களா இருக்கட்டும், எந்த ஊர் மக்களா இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ம். அப்படிங்கிறது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இப்ப நான் சினிமால நான் இருக்கிறனால, அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாரியான கதைகள், ஸோ அவங்க இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் உங்களோட சுத்தி இருக்கிறவங்க, உங்க அம்மா, அப்பா அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்க ஒரு நாள் முன்ன வர முடியாது. ஆமா. அவங்க சந்தோஷமா இருந்தா, உங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு பவர் உங்கள வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ம். அதையும் நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா, இப்போ வரைக்குமே என்னோட அப்பா, அம்மா, என்னோட ஃபேமிலிய நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறேன். அவங்களோட ஹாப்பினஸ்னாலயும், அவங்களோட பிரேயிங்னாலயும் எனக்கு சில நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். ஸோ இதுதான் என்னோட இருக்கிற குட்டி, குட்டி அட்வைஸ். ஸோ இந்த நம்பிக்கையும் நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அத பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுக்கு அத தான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நானும் உங்களுக்கு விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. தேங்க் யூ பிரதர். பெரிய நல்ல உயரங்கள் கொஸ்டின்ஸ் தொடரும். கேட்டீங்க. ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி பதில் சொன்னது. அதாவது மனசு ரீதியா மனசுக்குள்ள இருந்து பதில் சொன்ன நிறைய அழகான கேள்விகள் கேட்டீங்க. ரொம்ப நன்றி.